ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த க்ளோயிங் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது மேலே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மேலே டபுள் டிக் மார்க் இருக்குது, அதை கொடுத்து ஃபில்டர் அப்ளை டு ஆல் கேட்கும், அதை கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு டார்க்னஸாகவே பண்ணிடுங்க. ஒவ்வொரு பிக்சரும் செலக்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணணும். ஸ்டார்டிங் போயிட்டு மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட வீடியோ சாங் இருந்தால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங்கை வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல எனக்கு லிரிக்ஸ் தேவையில்லையோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் தேவையில்லாத லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் போயிட்டு இந்த இடத்துல டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டிரான்சிஷன். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே வரும். பேசிக்கில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இந்த டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பிக்சர்ஸுமே இந்த டிரான்சிஷன் கொடுத்தனால சின்ன சின்னதாக சுருங்கி இருக்கும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து லாஸ்ட் பிக்சர் போய்க்குங்க. சாங் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எது வரைக்கும் முடியுதோ அந்த அளவுக்கு இந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து இந்த ஏரோ மார்க் பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த டிரான்சிஷனுக்கு இந்த லைனுக்கு ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இழுத்து ட்ராக் பண்ணிங்கனாலே மேக்னெட் மாதிரி கரெக்டாக அது ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் அந்த குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆயிரும். மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், இந்த அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்வைப் ரைட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அவுட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்வைப் லெஃப்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், இதில் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரில் இந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமா இதை கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு மேலே கரெக்டாக வச்சு உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை, மேலே அந்த ஃப்ரேம் பாக்ஸுக்கு ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதையும் உங்கள் ஃபிங்கரில் அந்த ஏரோ மார்க் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இழுத்து நீங்கள் ஷார்ட் அண்ட் பண்ணிங்கனாலே மேக்னெட் மாதிரி அதுவே ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் இதுக்கும் நீங்கள் அனிமேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் சேம் ஸ்வைப் ரைட்டை வந்து கொடுத்துக்கோங்க. அவுட்டில் போயிட்டு ஸ்வைப் லெஃப்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஃப்ரேமை டச் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிக்சரை டச் பண்ணிட்டு இதையும் டூப்ளிகேட் கொடுத்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ மேலே இருக்கிற ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து அந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த பிக்சர் வந்து கரெக்டாக சரியில்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லைன்னா மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்து இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். வச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து ஒன்ஸ் டச் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக அந்த பிக்சர் வருதான்னு. வந்துச்சுன்னா இதே சேம் ப்ராசஸில் கீழே இருக்கிற ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிக்சர் டூப்ளிகேட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளோயிங் ஹார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நான் டாப்பில் வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டிரான்சிஷனுக்கு அளவாக வந்து உங்கள் ஃபிங்கரில் அந்த ஏரோ மார்க் பிடிச்ச அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம், இதை ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு கொஞ்சமாக மிடில் தள்ளி வச்சு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா
ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வச்சிங்களா அந்த இடத்துல இந்த ஒயிட் லைன் வந்து படுற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த ஹார்ட்டை வந்து மேலே ஃபுல்லாகவே தள்ளி விட்டுருங்க, ஹைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே வந்து கொஞ்சம் வீடியோவை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி, அதாவது அந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஃபுல்லாகவே கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஈஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழேருந்து 3rd ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து கொடுத்தோன்னா கரெக்டாக அந்த உங்கள் ஃபிங்கரில் அந்த டிரான்சிஷன் கீக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எல்லாத்துக்குமே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் கம்மியாக தான் நான் ஃப்ரேம்லேருந்து அனிமேஷன்லேருந்து எல்லாமே கம்மியாக வச்சுருப்பேன். ஸ்டார்டிங் போயிட்டு பிஐபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் நான் கொடுத்துருப்பேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு லைட்டன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதனால் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஃப்ரேமை வந்து டச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே டச் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ டெம்ப்ளேட் மட்டும் எப்போவுமே டச் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வைப்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோவை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட்டு, அனிமேஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில் தான். நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்சஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும், எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதில் 1080 இல்லைனா 2K ரெசல்யூஷனில் வச்சு சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான எடிட் தான். நீங்களுமே வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான எடிட் தான். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.